சமீப நாட்களுக்கு முன்னால ஒரு வீடியோ கடுமையாக வைரலாக போச்சு. அதுதான் ஒரு பெண் குயினோட வீடியோ. அந்த பெண் குயின் வந்து ஏதோ ஒரு மலையை நோக்கி நடந்து போகிற வீடியோ. அது எதுக்காக நடந்து போச்சு, ஏன் தன்னுடைய கூட்டத்தை விட்டு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டிபேட் எல்லாம் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோவில் ஒரு குழந்தை, அதுக்கு நான் நினைக்கிற மாதிரி ஒரு 4-5 வயசு இருக்கும், உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் எவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி பாருங்க. இதை பற்றி இந்த உலகத்தினுடைய மனிதாபிமானிகளாக இருக்கட்டும், அல்லது அரசியல் பிரமுகர்களாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், யாருமே வாய் திறக்க மாட்டாங்க, யாருமே அதிகமாக பேச மாட்டாங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரீபில்டு காசாவை கட்டி எழுப்புவதற்கான நிதியத்திற்காக சுமார் பல பில்லியன் டாலர்ஸ் வந்து அரபு நாடுகள் வந்து வழங்கியிருக்கு. காசாவை கட்டி எழுப்புறதுக்காக கொடுக்கப்பட்ட பல பில்லியன் டாலர்ஸ் வந்து எங்க போச்சு அப்படிங்கிறத அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதுவரைக்கும் சொல்லல. இதுவரைக்கும் காசாவில் கட்டி எழுப்புவதற்கான நடவடிக்கை செய்யாம மற்ற பக்கம் ஈரானுக்கு எதிரான யுத்தத்தில் மும்முரமாக செயற்படுத்தி கொண்டிருக்கிறார், அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கார். யுத்த நிறுத்தம் ஒரு பக்கம் பேசப்பட்டாலும் அந்த யுத்த நிறுத்தத்தை எல்லாம் தாண்டி இந்த பிரச்சனை போய் கொண்டிருக்கு. எனவே இதற்கான பதில் எப்படி கிடைக்க போகுது, எப்போ கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையாகவே தெரியல. ரத்தமும் சதையும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உயிர். இந்த குழந்தைகள் சம்பந்தமாகவும் கொஞ்சமாவது கரிசனை செலுத்துங்க, கொஞ்சமாவது பேசுங்க, கொஞ்சமாவது உங்களுடைய சோஷியல் மீடியாவை பயன்படுத்துங்க. என்னுடைய பங்குக்கு நான் வந்து இந்த விஷயத்தை வந்து நான் இந்த நேரத்தில் கண்டிப்பாக பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பதிவு செஞ்சேன். முடிஞ்சவங்க இதை ஷேர் பண்ணுங்க, மற்றவர்களும் இது சம்பந்தமாக உரத்து குரல் கொடுங்க, உரத்து பேசுங்க.